டியர்ஸ் நீ பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஷாஹி பன்னீர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 200 கிராம்ஸ் பன்னீரை வந்து நம்மளுக்கு ஒரு விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர். அடுத்து வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஒன்று இல்லை 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. கேஷ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா சாத்தே பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ண பன்னீரை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது தனியாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிட்டு அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. பட்டர் நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா பச்சை வாசம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். அடுத்து வந்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க அந்த தயிர் மிக்சரையும் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டுக்குங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேகணும். நல்லா வந்து திக்னர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் சூப்பரான ஷாஹி பன்னீர் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் பரோட்டா இல்லை சப்பாத்தி இல்லை நானோட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.